ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீதாஸ் சேனல். இன்றைக்கி வந்து ஜென்மாஷ்டமியோட அந்த ஸ்பெஷல் அந்த விலாகில் என்னென்ன நான் பண்ணினேன் அதுதான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு காலையில் ஏந்த உடனடியாக முதல் வேலையாக ஒரு பிடி பச்சரிசி எடுத்து தண்ணியில் ஊற போட்டேன். நான் ஈவினிங் நம்ம வந்து எழகுளத்துக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பச்சரிசி மாவு கோலம். இது வந்து ரேஷன் அரிசியில் வந்து இன்னும் நல்லா பளிச்சுன்னு ஒயிட்டாக வரும், சீக்கிரமும் ஊறும். அதனால ரேஷன் அரிசி இருந்ததுன்னா அதில் ஒரு கைப்பிடி எடுத்து சாதாரண பச்சை தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அது நான் ஊற வச்சு முடிச்சுட்டு நான் சமையல் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஈவினிங் தான் ஃபங்க்ஷன் நம்ம கொண்டாடுவோம். அதனால் சிம்பிள் சமையல் தான் அன்றைக்கி. சௌச்சௌ சாம்பார், வாழைத்தண்டு, மோர் கூட்டு. அடி தண்டாக இருந்ததுன்னு சொல்லி வாங்கி வந்திருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது, செம்ம சாஃப்ட்டு, கொஞ்சம் கூட அந்த நார் தெம்படவே இல்லை, அவ்வளோ நல்லா இருந்தது. வாயில் வச்ச உடனடியாக சாதாரண காய்கறி எப்படி நம்ம கடிச்சு சாப்பிடுவோமோ அந்த அளவுக்கு சாஃப்டாக வந்தது. பசங்க கூட விருப்பப்பட்டு சாப்பிட்டாங்க. மாவெல்லாம் அரைச்சி வச்சுட்டேன். ஏன்னா மறுநாளுக்கு 3 days கண்டினியூஸாக நம்மளுக்கு லீவ் இருந்தது. டியூஸ்டே வந்து ஸ்கூல் ப்ரிப்பரேஷனுக்காக மாவு வேணும்னு சொல்லிட்டு மாவு அரைச்சி வச்சுட்டு சாம்பார் வச்சு மோர் கூட்டு வச்சு சாதம் வடித்து லஞ்சை அப்படியே கடகடன்னு முடிச்சாச்சு. நாங்கள்லாம் லஞ்ச் சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு சாயந்தரம் பால் காய்ச்ச ஆரம்பிச்சிட்டேன். ஒரே ஒரு கரண்டி தான் நான் பாயசம் வச்சேன். ஏன்னா ஈவினிங் டைம் தான், யாரும் பெருசாக குடிக்க போகிறதில்ல. அதனால அதுவே 2 கரண்டி தான் நானே வச்சேன். அதுலேயே ஒரு கரண்டி மீந்தது. பால் அடுப்பில் வச்சுட்டு காலையில் சும்மா சாதாரணமாக தான் கோலம் போட்டிருந்தேன். நல்லா ஃபுல்லாக நல்லா பெருக்கி தள்ளிட்டு நான் மழை வருமோன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன். நல்ல வேளை மழை வரல. ஏன்னா கிளைமேட் ஒரு மாதிரி க்ளவுடியாக இருந்தது. ஃபுல்லாக பெருக்கிலாம் விட்டுட்டு மாவை நல்லா எழகுளத்துக்கு ஒரு சிம்பிள் டிப், வேறு ஒன்றுமே இல்லை, நல்லா சாஃப்டாக வழன்னு அரைக்கணும். அது மட்டும்தான் அதுக்கு, வேறு எதுவுமே கிடையாது. ஊறுறது கொஞ்சம் நேரம் ஊறுனாக்கா நல்லா வழன்னு வரும். ஊற வச்சு நல்லா அரைச்சிட்டு கொஞ்சம் ஒரு பிட்டு துணி, ஏதோ ஒரு துணியை எடுத்துக்கிட்டு அந்த துணியை அது உள்ளுக்குள்ளே விட்டு எழகுளம். நான் ஒரு க்ளோஸப்பில் கூட உங்களுக்கு பலகாக்கட்டையில் போட்டு காட்டுறேன், அந்த கிளிப்பை ஆட் பண்ணுறேன், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ஈஸி தான். இதெல்லாம் நான் சின்ன வயசில் எப்படி கற்றுக்கிட்டேனே தெரியல. யாரும் சொல்லிலாம் கொடுக்கல, அப்படியே பார்த்து அப்படியே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இன்னுமே நான் நெருக்கியே போடுவேன். எனக்கு மழை வந்துடும், இது எப்படி அழிஞ்சிரும் அந்த தாட் இருந்துக்கிட்டே இருந்தது. அதனால சிம்பிளாக ஒரு 4 கால் மட்டும் போட்டுட்டு, எனக்கு ஒரு மாதிரி ஸ்லோப்பியாக வண்டி ஏற்றுறதுக்காக ஸ்லோப்பியாக இருக்கும் வாசல். அதனால் நான் போட இலக்குளம் போட அது அப்படியே வழிஞ்சு வந்துக்கிட்டே இருந்தது. சும்மா இப்போ தான் பிகினர் கோலம் போடுற மாதிரியே இருந்தது கோலம் பார்க்குறதுக்கு. இது கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். பாருங்கள், இந்த சைட்லலாம் வழிஞ்சு வந்திருக்கு. கோலம்லாம் கடகடன்னு போட்டு முடிச்சுட்டு காவி இட்டுட்டு அடுத்தது உள்ளே போயாச்சு. பாயசம் மட்டும்தான் வச்சுருந்தேன். அப்பம் குத்தலாம், வடை இதெல்லாம் கூட பண்ணலாம். பட் நான் அன்றைக்கி இழுத்து விட்டுக்கல. நான் தான் அந்த போஸ்ட் வேரில் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் டயர்டாகவே இருந்தது. ஆர்டினரி வேலை செய்யறதுக்கே நான் அப்படியே ரொம்ப டயர்டாகிட்டே இருந்தேன். இவங்களாமும் ரொம்ப விருப்பப்படவே இல்லை, எதுவுமே வேண்டானே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் நான் பெருசாக இழுத்து விட்டுக்கல. பாருங்கள், எழகுளம் வந்து இன்னுமே நெருக்கி நான் போடுவேன். ஃபுல்லாக அன்றைக்கி தான் நெயில்ஸ் கட் பண்ணியிருந்தேன் 2 நாளைக்கு முன்னாடி. அதனால எனக்கு கை தேய ஆரம்பிச்சிருச்சு. வாசலில் வந்து கொஞ்சம் குறப்பு அதில் போட்டு கை தேய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் என்னால் கொஞ்சம் பொறுமையாக நிறுத்தி போட முடியல. ஏதோ போடணும், அந்த ஃபங்க்ஷன் முடியணும். ஏன்னா இவனுக்கு இது நான் முடிச்சுட்டு நைவேத்தியம்லாம் பண்ணிவிட்டு இவனை டியூஷனில் கொண்டு விடணும். எனக்கு அந்த டென்ஷன் பேக்கில் இருந்துக்கிட்டே இருந்தது. நானும் சின்ன பையனும் மட்டும்தான் இந்த இடம் ஃபங்க்ஷன் கொண்டாடணும். இவர் ஆஃபீஸ் போயிட்டார். பெரிய பையன் ஊரில் இல்லை. ஸோ நாங்கள் 2 பேருன்றதுனால ரொம்ப சிம்பிளாகவே முடிஞ்சிருச்சு. என் பையன் வந்து எனக்கு வாழைப்பழம், வெத்தலை பாக்கு, பூ அதெல்லாமே வாங்கி கொண்டு கொடுத்துட்டான். நைவேத்தியத்துக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கடகடன்னு அரேஞ்ச் பண்ணிவிட்டு சுவாமியை ரொம்ப சிம்பிளாக அலங்காரம் பண்ணிச்சு. நான் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் ஒன்று காட்டுறேன் கிருஷ்ணரோடது. அது வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து நான் ஒரு 10 to 15 years பேக் ஒரு வீட்டில் பால் காய்ச்ச போனோம். அப்போ எனக்கு அது ப்ரெசண்ட்டாக கொடுத்துருந்தா. இது ஹேண்ட் பெயிண்டிங், இது கையால் வரைஞ்சது. அதோட இயர்ஸ் வந்து 2006லன்னு நினைக்கிறேன் நான். கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் அவன் எனக்கு கொடுத்தது. நான் இன்னும் அது பத்திரமா வச்சுருக்கேன். என் பையனை தான் பண்ண சொல்லியிருந்தேன். ஏன்னா அதெல்லாம் தெரியணும், கற்றுக்கணும், நம்ம கஸ்டம்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தான் பண்ண சொல்லியிருந்தேன். வெற்றிலை பாக்கு, பழம், தேங்காய் உடச்சி வச்சு அது நைவேத்தியம். பால், தயிர், நெய், வெண்ணெய், அப்புறம் வந்து வெள்ளை சீடை, உப்பு சீடை, தட்டை சீடை, முறுக்கு இதெல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணிடுச்சு. அந்த பக்கத்தில் குட்டியாக 2 கிருஷ்ணர் இருக்குது. அது நான் கவர் பண்ணலை. அது குட்டியாக எங்கள் அம்மா நான் கல்யாணம் ஆன புதுசில் எனக்கு சீராக கொடுத்தது. அது வந்து வெள்ளி கிருஷ்ணர்.
அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து எனக்கு கிஃப்ட்டில் வந்தது ஒரு பித்தளை கிருஷ்ணர். எங்கள் வீட்டு கிருஷ்ணர் எப்படி சாப்பிட்ருக்காருன்னு பாருங்கள். இப்படி தான் எங்களோட கிருஷ்ண ஜெயந்தி நாங்கள் கொண்டாடினோம் சிம்பிளாக. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.